அப்போ ரப்பு என்ன பண்ணுறான், நேர்வழி காட்டணும். அப்போ நேர்வழி எனக்கு அவன் காட்டுறான், அவனே எனக்கு உணவளிக்கிறான். அப்போ இது எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிடுச்சு, பராமரிப்புலையும் வந்துச்சு. அவனே எனக்கு குடிக்கவும் தருகிறான், நான் நோயுற்ற காலத்தில் அவனே என்னை குணப்படுத்துகின்றான், மேலும் அவனே என்னை மரணிக்க செய்கின்றான், பிறகு அவனே என்னை உயிர்ப்பிப்பான். இது எல்லாமே ரப்பு பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரப்புடைய அந்த சிஃபத்துகளில் வந்து இதெல்லாம் வந்து ஆட் ஆகுது. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா, நியாய தீர்ப்பு நாள் அன்று எனக்காக என் குற்றங்களை மன்னிப்பவன் அவனே என்று நான் ஆதரவு வைக்கின்றேன். அப்போ இதுவும் வந்து அல்ல ரப்புடைய அந்த சிஃபத்துக்குள்ள வருது. இறைவனே நீ எனக்கு ஞானத்தை அளிப்பாயாக, ரப்பி ஹப்லி அப்படின்னு வருது, ஹுக்குமன் வால்ஹினி பிஸ்ஸாலிஹின் அப்படின்னு வருது. அப்போ இந்த இடத்துலையும் ரப்புங்கிற அந்த வார்த்தைக்குள்ளேயே இந்த 2 பிராக்கெட்டுக்குள்ள இவ்வளோ டெஃபினேஷன் வந்து கொண்டு வந்து அல்லாஹ் வந்து புரிய வைக்கிறான். ரப்புனா என்னெல்லாம் அடங்குவோம் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அருள் புரிவது, சிரமம் நீக்குவது, ப்ளஸ் ரெண்டுமே உள்ளடக்கியது. மேலும் எந்த நியாமத் உங்களிடம் இருந்தாலும் அது அல்லாஹ்விடமிருந்து உள்ளதே ஆகும். பின்னர் ஏதாவது ஒரு துன்பம் உங்களை தொட்டுவிட்டால் அதை நீக்குமாறு நீங்கள் முறையிடுகின்றீர்கள். அப்போ நீங்கள் முறையிடுறீங்க, பின்னர் அவன் உங்களிடம் இருந்து அத்துன்பத்தை நீக்கிவிட்டால் உடனே உங்களில் ஒரு பிரிவினர் தம் ரப்புக்கு இணை வைக்கின்றனர். அப்போ துன்பத்தை நீக்கிறவன் யாரு? ரப்பு. நீங்கள் எங்கே ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நீங்கள் கேட்குறீங்க, அப்படி நீக்கிட்டா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் இணை வைக்கிறீங்கிற. அப்போ இந்த இடத்துல அருள் புரியறதும் சிரமங்களை நீக்குவதும் ரப்புடைய வேலை அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து இந்த இடத்துல புரிய வைக்கிறான். இது 16வது அத்தியாயத்தில் 54வது வசனம். அதே மாதிரி பொறுப்பேற்பவன், வக்கீல் அப்படிங்கிற அந்த மீனிங் அதில் அல்லாஹ் சொல்கிறான். 73வது அத்தியாயம் 9வது வசனம், ரப்புல் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்குகளுக்கும் மேற்கு, அவன் கிழக்கு மேற்கு திசைகளின் அதிபதி ஆவான், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, எனவே அவனையே உமக்கு பொறுப்பேற்பவனாக ஆக்கி கொள்வீராக. அப்போ ரப்புல் மஷ்ரிக் மக்ரிப் யாரோ அவனை வந்து பொறுப்பாளனாக ஆக்கிக்கோ. அப்போ பொறுப்பாளர் அப்படின்னா எந்தெந்த விஷயத்தில் பொறுப்பாளராக ஆக்குவது அப்படிங்கிற அது ஒரு பட்டியல். அதெல்லாம் போட்டோம்னா குரானில் டீட்டெயிலாக என்ன ஆயிரும், இதில் கிளியர் ஆயிரும். அப்போ இன்னொரு மீனிங் வந்து இதே மீனிங் இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மீனிங்லையும் குரான் வார்த்தை அந்த பயன்படுத்துது. இது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பும் இடத்துக்கு சொந்தக்காரன், அதாவது தாய் வீட்டிலேருந்து கர்வாப்சிம்பாங்களே அந்த மாதிரி மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுறது நீங்கள் எங்கிட்ட தான் ரிட்டர்ன் ஆகணும் அப்படிங்கிற அந்த மீனிங்கில் வந்து பயன்படுத்தப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 11:34, ஹுவ ரப்புக்கும் வ இலைஹி துர்ஜவுன், அவன்தான் உங்கள் ரப்பு, அவன் பக்கமே நீங்கள் திரும்ப கொண்டு செல்லப்படுவீர்கள். ஏதோ விசாரணை வந்து உங்கள் ஜமாத்து ஆஃபீஸ்களுக்கோ இல்லை உங்கள் மதரசாலையோ வச்சு நடக்காது. இன்றைக்கி வேணால் நீங்கள் சொர்க்கத்துக்கான டிக்கெட்டும் வந்து அடித்து பிரிண்ட் பண்ணி பிளாக்ல வித்துட்டுருக்கலாம், ஆனால் அது வந்து செல்லாது. அப்போ கவுண்டரில் கொடுக்கும்போது QR கோட் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது.